பிரைஸ் த லார்ட். இந்த நாளிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாடல். உடைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவள். உருகுலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவள். உடைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவள். உருகுலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். ஆமென். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் ஒரு பொருள் வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மண் பாத்திரம் வாங்குகிறோன்னு வச்சுங்களேன். அந்த மண் பாத்திரம் கூட அழகாக இருக்குதா, வடிவமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்குவோம். யாரும் வாங்கும் பொழுதே ஒரு பொருளை உடஞ்சி போயிருக்கிறதையோ, விரிசல் விட்டதையோ, இல்லை உபயோகப்பட முடியாது இருக்கிற ஒரு பொருளையோ நாம் தேடி விரும்பி வாங்க மாட்டோம். அப்படி தானே? உங்கள் கண்களுக்கு முன்பதாக இப்போ ஒரு அழகான ஒரு மண் பாத்திரம் இருக்குது. இந்த மண் பாத்திரத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன செஞ்சிடும்? பிடிச்சிரும். இது அழகாக வடிவமாக இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. இது இதில் தண்ணி ஊற்றி வைக்கலாம், இல்லைன்னா இதில் ஏதாவது நான் சமைக்கிற காரியங்களை செய்யலாம். இது எப்படியும் ஒரு உபயோகமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது பார்க்கும் பொழுதே, இல்லை? அப்போ நம்ம பார்க்குறதுக்கு அழகுள்ள ஒரு பொருளை நம்ம என்ன செய்கிறோம்? தேடி அதை வாங்குறவங்களா இருக்கிறோம், பிரியமானவர்களே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவர். அவரை மாதிரி யாராலையுமே யோசிக்கவே முடியாது. எப்படி சொல்கிறீங்களா? அவர் எந்த பாத்திரம் உடஞ்சி போயிருக்கு, எந்த பாத்திரம் நொறுங்கி போயிருக்கு, எந்த பாத்திரம் ஒதுக்கப்பட்டு இருக்குது, எந்த பாத்திரம் புறக்கணிக்கப்பட்டிருக்குது, எது உபயோகமே படாது அப்படின்னு சொல்லி எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டு இருக்கிற அந்த பாத்திரத்தை தான் அவர் தேடி கண்டுபிடிச்சி அதை தன்னுடைய கைகளில் எடுத்து அதை பலருக்கு உபயோகப்படுகிற பாத்திரமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிதாங்க இந்த உலகத்தில், சமுதாயத்தில் நான் பிறந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் புறக்கணிக்கப்பட்டு என் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னை தேடி என்னை ரட்சித்து எனக்கு ஜீவனை தந்து என்னை இன்றைக்கு அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் வைத்திருக்கிறார்னா அவருடைய சித்தத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்ததுனால தான். அது போலவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நொறுக்கப்பட்டு இருக்கிறேன், ஒதுங்கி போயிருக்கிறேன், ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஏசப்பான்னு சொல்லி அவர் கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அநேகருக்கு உபயோகப்படுகிறவர்களாய் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.